இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, மருந்தில்லா மருத்துவம் ரெய்கி வர்மா மூலமாக நிறைய வியாதிகளையும் பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும் அப்படின்றத கேள்விப்பட்டு அந்த சிகிச்சை மையத்துக்கு வந்திருக்கிறோம். வர்ம நிபுணர் பாண்டியராஜன் அவர்கள் திருநகர் மதுரையில் கிளினிக் வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். அதாவது மருந்தில்லாமலே வர்மா மூலமாகவே அநேக வியாதிகளை சரி பண்ண முடியும் அப்படின்றத கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வியாதிகளில் இந்த தூக்கமின்மை அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ சமீப காலங்களாக ஈவன் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு மொபைல் ஃபோன், அப்புறமா டிவி, இன்னும் என்டர்டெயின்மெண்ட்ஸ், இன்னும் நிறைய இந்த மாதிரி உடல் உழைப்பு இல்லாமல், அதாவது விளையாட்டு இல்லாமல் ரொம்ப மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இப்போ தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இளைஞர்கள் முதல் குழந்தைங்க முதல்ல எல்லாருக்குமே சகல பேருக்கும் வந்துச்சு. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு மட்டும்தான் தூக்கமின்மைன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அது ஒரு கேஷுவலாக எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையாகிடுச்சு. இந்த தூக்கமின்மைன்ற ஒரு பிரச்சனையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றாங்க. ஆனாலும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காம, ஒரு சுகமான தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. இதுக்கு வர்மால தீர்வு இருக்குமா அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. அதை அவங்கக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தோம். சொல்லுங்கள் சார். கேட்ட கேள்வி அது இன்றைக்கி நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாக என்னென்னா, இன்றைக்கி செல்ஃபோன் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகிடுச்சு. இப்படி அப்படின்ற காலகட்டத்தில் அதிகமாக செல்ஃபோன் பார்க்குறது, அதிகமாக அதிலே அடிக்ட் ஆகி இருக்கிறது, அதிகப்படியான சிந்தனை, இந்த மாதிரி விஷயங்கள்னால தூக்கமின்மைன்றது இயல்பாகவே அனைவருக்கும் வந்துருச்சு. சாயந்தரம் உட்காந்துருக்கு தேவையில்லாத நேரங்களில் தூக்கம் வர்றது, இரவு நேரம் படுத்த ஒட்டி தூக்கம் போயிடுறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம் கண்களில் மெலட்டனின் அப்படின்ற ஒரு என்சைம் சுரக்கும். அதுவும் இப்போ இருக்கிற செல்களின் அந்த வெளிச்சத்தினால குறைஞ்சி போய் எல்லாமே மாறி விட்டுச்சு சார். இதை நம்ம வர்மா மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். தலையில் சில வர்ம புள்ளிகள் இருக்குது சார். அதை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக ஒரு இயல்பான தூக்கத்தையும் ஒரு குழந்தைத்தனமான தூக்கத்தையும் நம்ம கொண்டு வரலாம். நம்ம அந்த மாதிரி தூங்கி எழுந்திரிச்ச உடனே உடம்பு ஆரோக்கியமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும், பிரமாதமாக இருக்கலாம் சார், எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த சிகிச்சை எவ்வளோ நாள் எடுத்துக்கணும், எத்தனை முறை எடுத்தால் தீரும், இல்லாட்டி இப்போ இந்த சிகிச்சை எடுத்துக்கிறப்ப மட்டும் தீர்வு கிடைக்குமா, நிரந்தர தீர்வு கிடைக்குமா இதுக்கு, அப்படி அதை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் சார். நீங்கள் கேட்குறது சரிதான் சார். மருந்து மாத்திரைகள் நாங்கள் எதுவும் தர்றதில்லை சார். அதுக்கு பதிலாக வர்ம புள்ளிகளை தூண்டி அதை நம்ம சரி பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வாறு செய்யும்போது தான் உடம்பு தன்னுடைய பழைய ஒரிஜினல் அந்த சுயரூபத்துக்கு வருதுங்க. அப்போ நம்மகிட்ட ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற இயல்பான தூக்கத்தையும் ஒரு ஆரோக்கியமான தூக்கத்தையும் நமக்கு கொடுக்குது. திரும்ப இது ஒரு 3லேருந்து 6 சிட்டிங் எடுக்கும்போது இதுக்கு பின்னால் வரக்கூடிய, அதாவது தூக்கமின்மையின் காரணங்களாக கண் எரிச்சல், பதட்டம், கோபம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைஞ்சிடும் சார். இதுக்கு பின்னால் வரக்கூடிய செரிமான கோளாறு இதெல்லாம் சரியாயிடும் சார். இப்போ இந்த சிகிச்சை எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? ஏன்னா பலருக்கும் ஒரு டவுட் என்னென்னா, இது வருமா அப்படின்னு கேட்குறப்பவே ஒரு சில சமயம் இந்த சினிமாலாம் பார்த்துட்டு அது ஒரு பாதிப்புக்குள்ளாயிடுமா நமக்கு அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இல்லாட்டி அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இந்த வர்ம புள்ளிகள் எல்லாம் மருத்துவத்துக்கே உரிய புள்ளிகள் சார். சில திரைப்படங்களில் காட்டியிருக்கிறாங்க. அது திரைப்படங்களாகவே பார்த்துக்கலாம். இது நம்ம மருத்துவமாகவே பார்க்கலாம் சார். இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது. உங்கள் உடல் நலத்தில் ஒரு 3 சிட்டிங் அவங்க எடுத்துக்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், சரி இந்த சிகிச்சையினால் நல்ல ஒரு பலன் இருக்குது அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா, இதுக்கு எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் நாங்கள் தர்றதில்லை சார். ஸோ ஒரு இயல்பான ஆரோக்கியமான சூழ்நிலை நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த வர்மா துணை புரிகிறது. இப்போ இன்னொரு டவுட்டு, இந்த வர்ம சிகிச்சை கொடுக்குறப்ப எதுவும் வலி இருக்குமா, இல்லாட்டி வலி இல்லாமல் வலி இருக்குமான்றது மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா சார். பெரிய அளவுலாம் வலி இருக்காது சார். சின்ன சின்ன இதுகள் இருக்கும், ஸ்டெமரைட் பண்ண மொத்தம் இருக்குது சார். பெரிய அளவு இருக்கிறாரு.
ஸோ இவ்வளோ நேரம் பாண்டியராஜன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருந்தாங்க. வர்மக்கலை மூலமாக தூக்கமின்மைன்ற ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குன்றதை பற்றி சொன்னாங்க. இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு வியாதிகளுக்கு வர்மம் மூலமாக எப்படி சிகிச்சை கொடுக்குறன்றதோட நம்ம இணைவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.